கனவா 1400. இங்கே பெருசாக வாரம் இல்லை மீன் வாங்க அப்படி வியாபாரமாக நிறைய பேர் ஜால பக்கம் அந்த சந்தையிலலாம் நம்முடைய பரபரப்பாக நிறைய பேர் இருப்பான். இதெல்லாம் கொஞ்சம் ஒருச்சோடி போயிடாது. அப்படியே மரக்கறி சந்தையும் இருக்குது, மீன் சந்தை பகுதியும் இருக்குது. சந்தையினுடைய பிரதான இடம் மகேந்திரா மட்டாவிலாம் வந்து குலையாக இறக்கினோம் பாருங்க. ஒரு 40-50 கோடி இருக்கு நினைக்கிறேன். எங்கே எடுக்கிறீங்க ஜாமான் நீங்கள்? என்ன மாதிரி இன்றைக்கு விலை நிலவரங்கள் எப்படி பஜார் விறக்கம் சாமான் இறக்கமா? என்ன மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் கோவா 350. கோவா 350. பெரிய ஈரப்படி பாருங்க. ஈரப்படிகளை ஏற்ற மாதிரி தான் விலையில வந்து. ஐயா எவ்வளோ கிலோ தேசிக்கா? 200 எங்கே பாய்த்தாங்க இது? கையட்டி கலாலியா. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் திருநெல்வேலி சந்தை பகுதி, புதுச்சந்தை பகுதியெலாம் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த புதுச்சந்தை பகுதியை உங்களுக்கு வந்து சுற்றி காட்டி கொண்டு அப்படியே மரக்கறி சந்தையும் இருக்குது, மீன் சந்தை பகுதியும் இருக்குது. இரண்டையும் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் மரக்கறிகள் என்ன விலை நிலவரம் திருநெல்வேலியில் போகுது, மீன்கள் வந்து என்ன விலையில் போகுதுன்னு சொல்லித்தான் இந்த காலை வந்து காட்ட போகிறேன். யாராக வந்து சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேர் காட்டும். பெருசாக நிறைய பேர் லைக் பண்ணுறீங்களில் பார்க்குற நீங்கள். ஓகே, நாங்கள் இப்போ இந்த பொதுச்சந்தை பகுதி வெளியிலாம் நிற்கிறோம் பாருங்க. இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பலசர கடைகள்லாம் அப்படி நீட்டுக்கு லைனுக்கு இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். இதில் எல்லாம் ஒன்றுக்கு தேங்காய் கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். தேங்காய் கடையெல்லாம் வந்து இருக்குது. நிறைய தேங்காய் கடை, பழக்கடைகள் எல்லாமே வந்து இந்த பக்கங்களில் இருக்கும். இது சந்தையினுடைய பிரதான இடம். இப்போ பாருங்கள், நோ பார்க்கிங்னு போட்டெல்லாம் போட்டிருக்குது. அந்த அளவுக்கு இதில் நிறைய கடைகள் இருக்குது, பலசர கடைகள். மற்றும் இந்த பாருங்கள் அண்ணா ஹோப்பி இருக்குது பாருங்கள். அண்ணா ஹோப்பி இங்கே வந்து இந்த தூள் சாமான்கள் எல்லாம் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லவின்ஸ் ஹோட்டல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், சைவ உணவகம், பிரபலமான ஒரு கடை. இந்த பக்கங்களில் பாருங்கள். இதில் மொத்த விற்பனை நிலையங்களும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிக்னல் சந்தி பாருங்கள், சமைக்கை விளக்கு இருக்குது. இந்த பக்கங்களில் முழுவதுமாக ஃபார்மசி, சலூன் என்று சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. இந்த பக்கங்கள் வர வெத்தலை கடையெல்லாம் இருக்குது. நான் இப்போ இதெல்லாம் உள்ளுக்கு போகணும், சந்தை உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய சந்தைங்க. பெரிய சந்தை கீழுக்கும் இருக்குது, மேலுக்கு இருக்குது. கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா மீன் சந்தையும் இந்த வாழைக்குலை சந்தையெல்லாம் இருக்குது. இப்போ வாழைக்குலை சந்தையை பார்ப்போம். இந்த பாருங்கள், இவ்வளோ வாழைக்குலையில் இருக்குன்னு பாருங்கள். கீழ் பக்கத்தில் முழுக்க அப்படியே வாழைக்குலைகள்லாம் இருக்குது. வாழைக்குலை பழங்கள் பாருங்கள், இவ்வளோ பழங்கள் இருக்குன்னு முழுக்க பழக்கடை கீழே. இந்த பாருங்கள், அதில் மகேந்திரா மட்டாவிலாம் வந்து குலையாக இறக்கினேன் பாருங்கள். அந்தளவுக்கு பெரிய ஒரு சந்தை கீழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த முழுக்க பாருங்கள், எல்லாம் ஒன்று போயிட்டு இங்கே பாருங்கள். முழுக்க அப்படியே இதுதான் இவ்வளோ வாழைக்குலைன்னு பாருங்கள். நிறைய வாழைக்குலை. இதெல்லாம் நிறுத்த ஒன்றா வைக்கணும். இந்த பாருங்க, பைக்கில் எல்லாம் கொண்டு வந்து டிஃபன் செய்யணும். இப்போ ஒரு 40-50 கோடி இருக்கு நினைக்கிறேன் இந்த கதலி பாருங்க. பெரிய ஒரு சந்தை பாருங்க. எவ்வளோ முந்தல் முளையல் இருக்குன்னு பாருங்க. கறிவாழை வா, இந்தால பழங்கள், இத்தர கதலி, ஒரு ஆக்களும் இது செவ்வாழை. இதெல்லாம் பயங்கர விலை. செவ்வாழை, கப்பெல்லாம் பயங்கர விலை. இப்போ இங்கால பக்கம் கீழே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை இருக்குது. பக்கத்துலேயே மீன் சந்தை, மேலுக்கு தான் மரக்கறி. இந்த பக்கம் கீழே மீன் சந்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம். கதைக்கலாமா? என்ன மாதிரி மீன் விலைகள் எப்படி போகுது? என்ன போடுற மீன் சொல்லுங்க. மீன் எவ்வளோ? 1200. காரை 1000.
கனவா கனவா கடவா 1400. 1400. இது ராளவலா? 2000. ஆமாம் விலை தானே. கயல் அது கயல் இல்லை, ஓ கயிறு 800. 800 கயல். இது திருக்க நீங்கள் வெட்டி வைங்க, திருக்க இல்லை. ஓ எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு அவ்வளோதான் கிடையாது. என்ன இவ்வளோ தான் வராக்கள் இல்லையோ? நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்க. அப்போ என்ன செய்யறீங்க? பிள்ளை தானே சடம் வந்தால் இங்கே பெருசாக வாரம் இல்லை மீன்மாங்க அப்படி. வாங்க வரையில சனம் வந்ததானே ரைட் மலிவை பார்த்து போகுங்க. சனம் வந்தால் தான் இப்போ ஆக்கள் வியாபாரமே வெளியணும் வேணே. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பழைய சந்தை 42 வருஷம் இந்த சந்தைக்கு வந்து 42 வருஷமாக செய்றீங்க. ரைட். இப்போ இது என்ன, இது நீங்களே கிள்ளி கொடுக்குறீங்களா? திரளி. நீங்கள் கிள்ளி கொடுக்குறீங்களா? ஓ ரைட். நண்டவளா? நண்டு 800 இவ்வளோ தான் நம்ம. என்ன அலவசியமாக முடியும் 15,000 எடுத்தது சாமான். நீ எங்கே எடுக்கிறீங்க சாமான் நீங்கள்? குருநாள். ரைட். ஏலத்தில். ஆ ஓ சரி வாடியில் நான் போயிருக்கேன். குருநகர் பாசை ஊர் அங்கெல்லாம் போயிடும். குளம்புத்துறை. நீங்கள் குருநார். ரைட். சரி ஓகே. இங்கெல்லாம் பாருங்க என்ன மாதிரி மீன் போகுது விலை. பாறையா? இது கன்னட பாறை இல்லை, கரங்கனி பாறை என்ன? இது வந்து உருண்டை பாறை. ஓகே. இது ஊளா. இது எவ்வளோ ஊரா? ஊளா வந்து 1200. 1200. இது கும்பலால 800 கிலோ. இது என்ன மீன்? மீன் வித்தியாசமா இருக்கு. ஓகே. கொஞ்சம் கலர் கொஞ்சம் இதாக கிடந்தோன்னா இது நீங்க வெட்டி வச்சுக்கீங்க. வெட்டி எடுத்து கொடுக்குறது. ரைட். பாறை எவ்வளோ சொன்னீங்க? இது கிலோ 1200. மற்றது 2 அதே விலை. இவ்வளோ தான் என்ன குறை வேணும். ஏன் மிச்சம் ஒரு மிஞ்சளவா இல்லை? மற்ற சந்தையிலாம் நம்முடைய பரபரப்பாக நிறைய பேர் இருப்பான். இதெல்லாம் கொஞ்சம் ஒருச்சோடி போயிடாது. பக்கத்தில் ஆனால் கல்யாணோட நல்ல க்ரௌட் இருக்கும். நல்ல ஒரு நான் ஏற்கனவே எடுத்து போனேன். கல்யாணாடு வீடியோ எடுத்து போட்டேன். நல்ல க்ரௌட். கல்யாணாட கொக்கிலெல்லாம் ரைட். சரிண்ணே. ஓகே. நன்றி. ஓகே பாருங்க 2 பேர் தான் வியாபாரம் செய்கிறாங்க. 2 பேரும் நல்ல அன்பாக வந்து காய்க்கிறாங்க. கூப்பிட்டு வாதம்பி என்று சொல்லி அன்பாக காய்க்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு மேலே போவோம். இல்லை வாழைக்குள்ளையெல்லாம் கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ மேலுக்குத்தான் வந்து மரக்கறி சந்தை இருக்குது. அதனால் நாங்கள் மேலே போய் என்ன மாதிரி விலை நிலவரங்கள் என்றதை பார்ப்போம். பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தை. எவ்வளோ மக்கள் வந்து போகிற இடம்னு பாருங்கள். ஓகே. நாங்கள் கீழுக்கு சின்ன பலசரக்கு கடைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் மேலே போவோம். இதுதான் மரக்கறி. குவிஞ்சு கிடாக்கும் சும்மா அப்படி இருக்கும். ஏற்கனவே நாங்கள் திண்ணலைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தை. இது ஏதோ மேல்மாடி சந்தை தான் சொல்லுவோம். அதில் கேட்டால் தான் சொல்லலாம். என்ன மாதிரி விலை நிலவரங்கள் எப்படி? நேற்று பஜார் இறக்கமா? என்ன காரணம்? என்ன காரணம்? திங்கக்கிழமை சிரமம் இல்லை, வியாபாரியும் இல்லை, சிரமம் பெறா. அதனால விலை குறையும். ஓகே. இன்றைக்கு என்ன மாதிரி விலை நிலவரங்கள் போகுது? கத்திரிக்காய் என்ன மாதிரி? கத்திரிக்காய் இந்தியாவில் 500 கிலோ 500. எனக்கு 600 அப்படி வித்தா? 600 நேற்று வித்தது. என்ன குறைஞ்சி 100 ரைட். வீட்டோட என்ன விலை? வீடு 300 கிலோ 300. உருளைக்கிழங்கு 180. 180. கேரட் 1000. நேற்றுக்கு 1000 தான் வித்தானே. கோவா 350. ஓகே. வேற என்ன உங்கள்கிட்ட இருக்கு? லீக்ஸ் 400 ரூபா
போடலாம். 420. 420. வேற என்ன மரவள்ளிக்கிழங்கு? மரவள்ளிக்கிழங்கு 200 ரூபா, கிலோ 200. 200. ஓ. ராசவள்ளி எவ்வளோ? 550. பரிசியா போனா 550. நீங்க தமிழ்லயே ஆக்கலாம் பேச்சு. 550. நீங்க இவ்வளோ தான் வச்சு வைக்கிறீங்க. எல்லாம் என்னதை கட்டாலும் சொல்லி வம்பில. ஆ? ஓ. தக்காளி? தக்காளி 150. எவ்வளோ? 150 தக்காளி காய். பரவாயில்ல என்ன விலை? தக்காளி விலை கூட இது இறக்குவாங்க. என்ன கூட விலை கூட என்ன இருக்கு? விலை பச்சை மிளகா கரெக்ட். கரெக்டாக கரெக்டு தான். கத்திரிக்காய் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. கத்திரிக்காய் கொஞ்சம் பரவாயில்ல. கல்யாணம் 4 வழி இல்லாத வழியால். சரி ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஓகே அப்படியே இங்கால பார்ப்போம். இங்கால தேங்காய் வைக்கணும். ஆனால் தேங்காய் எவ்வளோ கிலோ? கிலோ இல்லையா எவ்வளோ சாரி? 50 200. 150 200. ஏன்னா சில இடங்களில் கிலோ அதிகமாக நிறைய இடங்களில் கிலோ கணக்கெல்லாம் விற்கிறாங்க. ஐயா வந்து கிலோ கணக்கு தான் விற்கிறேன் இல்லையா? 180 200 அப்படி தான் விற்கிறேம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கீரை கடை இருக்குது பாருங்கள். கீரை கடை எவ்வளோ கீரை? 100 ரூபா. பரவாயில்ல. நேற்றைக்கு 180 ரூபாயில் மற்றது கொஞ்சம் இந்த கீரை எப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா. இங்கே இது எல்லாம் 100 ரூபா. எல்லாமே 100 ரூபா. பரவாயில்ல. ஓகே எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் எங்களோட வீடியோ பார்க்குறதா இப்போ கண்டு கதைக்கா. ஓகே சந்தோஷம். ஐயா எவ்வளோ கீரை? எவ்வளோ கீரை? 100 120 130. இது கொஞ்சம் பெரிய கீரைப்படி பாருங்க. கீரைப்படிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் விலையில வந்து போகுது. 100 120 இந்த மாதிரி போகுது. இதை பாருங்கள் நல்ல பெரிய இது பீட்ரூட்லேயே நல்ல பெரிய பீட்ரூட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே நிறைய வியாபாரமாக நிறைய பேர் இங்கால பக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் வெங்காயம் எவ்வளோ? வெங்காயம் ஆ 200 ரூபா. பரவாயில்ல. வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் 300 350 விற்றது. இப்போ கொஞ்சம் விலையில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி. இது பெரிய சந்தை. அப்படியே சுற்றி காடின்னு போனால் காடிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெரிய சந்தை. இங்கே பாருங்க ராசவள்ளி கிழங்கெல்லாம் இவ்வளோ நிறைய ராசவள்ளி கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு ராசவள்ளி கிழங்கு. இங்கே பாருங்க இங்கெல்லாம் நெக்கச்சக்கம். இப்படியே சுற்றி பார்த்துட்டே போகலாம். பாருங்க அண்ணா எவ்வளோ உங்கள்கிட்ட கேரட்டு? கேரட் எவ்வளோ? 350 ரூபா. போஞ்சி? ஆ 950 350. அவ்வளோ அங்கே ஆயிரம் ஒன்றும் வேறங்க. இங்கால அப்படியே குட்டிய சந்தை. அப்படியே பார்க்க பார்த்தேன் எவ்வளோ எல்லா டைம் விலை இருக்கிறது. அண்ணா எவ்வளோ உங்கள்கிட்ட கத்திரிக்காய்? 600. ரெண்டாயிரம் பரவாயில்ல. கொஞ்சம் 500 600 இந்த விலையெல்லாம் போகுது. நேற்றைக்கும் 600 வச்சுது. ரெண்டாயிரம் போகுது. பாருங்க இங்கே தேசிக்காய். ஐயா எவ்வளோ கிலோ தேசிக்காய்? 200 நல்லா கொஞ்சம் நல்ல பெண் நல்ல பெரிய தேசிக்காய். பரவாயில்ல. ஐயா தேசிக்காய் தான் செய்கிற போல ஐயா நிறைய கிடக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பனக்கிழங்கு? 10 ரூபா உண்டு. அதிகமாக நிறைய இடங்களில் வந்து பனங்கிழங்கு 10 ரூபா விற்கிறாங்க. இதில் பாருங்க எவ்வளோ பைத்தங்க? 400 ரூபா. எங்கே பைத்தங்க இது? கையட்டி கலாலியா? அது நல்ல பெரிய நல்ல நீட்டுண்ணே. நீட்டு பைத்தங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கே வரையும் கிடக்கு. அங்கே வரையும் கிடக்கு. பெரிய சந்தை. வியாபாரமாக நிறைய இங்கே பேர். இப்படியே பார்த்து கொண்டு போனியே. இதே சுற்றி காட்டுறோன்னு பாருங்க எல்லாரும். எவ்வளோ இது பூசணிக்காய்? கிலோ 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 100 ரூபா. ரைட்டு. இது நீதி 120 ரூபா. ரைட். ஐயா ரெண்டு தான் கூட விற்கிறேன் பூசணிக்காய். அதிகமாக சில பேர் கிழங்கு பிஸ்னஸ் கிழங்கு வியாபாரம் செய்வாங்க. நிறைய பேர் பூசணிக்காய் கிலோ 120 ரூபா. நீங்கள் இது மட்டும் தான் பேசாதோ? கருணக்கிழங்கு மூடைய கருணக்கிழங்கு எவ்வளோ? 250 ரூபா. சரியா ஓகே. வேறு அப்படியே பெரிய சந்தை. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். சுற்றி காட்டிக்கிட்டே போகலாம். எல்லா டைமும் என்னென்ன விலை இருக்கிறாது நம்ம எல்லா பொருட்கள விலையும் லைட்டாக கேட்டு கவனியா. பெரிய சந்தை அந்த அளவுக்கு. ஓகே நாங்கள் வெளியில் போவோம். ஓகே பாருங்க இது ஒரு பெரிய
பெரிய சந்தை. எனக்கு யாழ்ப்பாணத்திலே எனக்கிட்ட மரக்கல் சந்தையில் மிகப்பெரிய சந்தைமாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சந்தைகளில் மிகப்பெரிய சந்தை இது. இங்கே வளையம் பாருங்கள், இங்கே வளையம் இப்படி நாங்கள் கீழே போவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பலசரக்கு கடைகள் இருக்கும். திருநெல்வேலி வந்து பெரிய ஒரு சந்தை போகுது. என்ன கேட்டால் யாழ்ப்பாணத்தை விட திருநெல்வேலிலாம் நிறைய பலசரக்கு கடைகள் சந்தை பகுதியிலே வந்து பெரிய சந்தை பகுதி இதுதான். இந்த பக்கங்களில் நிறைய பலசரக்கு கடைகள் இருக்குது. இது வெளியேற பகுதி, இங்கேலையும் வெளியேறலாம். இங்கே பாருங்கள், இதில் பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஸ்ரீகண்ணன் சூப்பர் மார்க்கெட். ஓகே, அப்படியே வெளியிலேயும் வந்தாச்சு. அப்படி இருக்குது. இனி வந்து சந்தை கொஞ்சம் இப்போ நேரம் வந்து 8-9 மணி ஆகுது நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, இதோட நானும் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள்.